குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 100 முக்கியமான வரலாறு கேள்விகளை பார்க்க போகிறோம். எங்கிருந்து கேள்விகள் எடுத்திருக்கோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பில் வரலாறு பாடத்தில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் எடுத்திருக்கோம். இந்த பாடத்துலேருந்து 100 முக்கியமான வரலாறு கேள்வி எடுத்திருக்கோம். ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின் எடுத்திருக்கோம். எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல பிரம்ம சமாஜத்தை பார்ப்போம். பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் ராஜாராம் மோகன் ராய். இவரை நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்னா வங்காள பகுதியைச் சேர்ந்தவர். இவருடைய தாய்மொழி வங்காளம். சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. 1829 ஒழிச்சார். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கு காரணமே ராஜாராம் மோகன் ராய் தான். ராஜாராம் மோகன் ராய் உருவாக்கிய அமைப்பு பிரம்ம சமாஜம். எப்போ உருவாக்குனாருன்னா 1828 உருவாக்குனார். பிரம்ம சமாஜத்தை உருவாக்கிட்டு சிலை இல்லாத ஒரு கோவிலை கல்கத்தாவில் கட்டுறாரு. எப்போ கட்டுறாருனா 1828 ஆகஸ்ட் 20 கட்டுறாரு. அடுத்தது 1833 ராஜாராம் மோகன் ராய் இறந்துறாரு. அவர் இறந்த பிறகு பிரம்ம சமாஜத்துக்கு தலைவராக வர்றவர் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூர் நம்பிக்கை பற்றிய 4 கொள்கைகளை சொல்லியிருப்பார். தேவேந்திரநாத் தாகூர் தலைவராக இருக்கும் பொழுது இன்னொருத்தர் புதுசாக இந்த அமைப்பில் இணைகிறாரு. யாருன்னா கேசவ் சந்திர சென் அப்படின்னு ஒருத்தர் 1857 ஜாயின் பண்ணுறாரு. இருந்தாலும் இந்த அமைப்பை ரெண்டாக உடச்சிட்றாங்க. பின்னால் கேசவ் சந்திர சென் பின்னாடி நிறைய பேர் போயிடுறாங்க. மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் பின்னாடி நிறைய பேர் போயிடுறாங்க. இந்த அமைப்பு ரெண்டாக பிரியுது. எப்போ பிரியுதுன்னா 1866 பிரியுது. கேசவ் சந்திரசனுடைய அமைப்புக்கு இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. மகரிஷி தேவேந்திரநாத் தாகூருடைய அமைப்புக்கு ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. கேசவ் சந்திரசன் தனியாக போயிட்டார். இருந்தாலும் இந்த அமைப்புமே பின்னால் ரெண்டாக உடையுது. இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு உடையுது. இதுலேருந்து பாதி பேர் பிரிஞ்சு போய் சாதாரண சமாஜ் அப்படிங்கிற அமைப்பாகவும் உருவாக்குறாங்க. இப்படி தான் பிரம்ம சமாஜம் உருவாச்சு. அடுத்தது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவருடைய முயற்சியின் காரணமாகத்தான் 1856 மறுமண சீர்திருத்த சட்டம், அதாவது விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் முக்கியம். இந்த ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1856 கொண்டு வந்தாங்க. முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. எப்போ இயற்றப்பட்டதுன்னா 1860 இயற்றப்பட்டது. அதுக்கு காரணமே ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான். 1860 திருமண வயதாக எவ்வளோ வயசை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா 10 வயசு. அதுக்கு பிறகு படிப்படியாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 1891 12 வயசு, 1925 13 வயசுன்னு ஆக்குறாங்க. திருமண வயது ஒப்புதல் கமிட்டி எப்போ அமைக்கிறாங்கன்னா 1929 அமைக்கிறாங்க. அடுத்தது பிரார்த்தனை சமாஜம். உருவாக்கப்பட்ட ஆண்டு 1867 பம்பாயில் உருவாக்கப்படுது. யார் உருவாக்குறாங்கன்னா ஆத்மராம் பாண்டுரங் என்பவர் உருவாக்குறாரு. இந்த அமைப்பில் 2 முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க. யாருன்னா ஆர்சி பண்டர்கர், மகாதேவ் கோவிந்த ரானடே, எம்ஜி ரானடேன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த எம்ஜி ரானடே நிறைய அமைப்புகளை நிறுவியிருக்காரு. குறிப்பாக 3 கொடுத்துருக்காங்க. இந்த 3மே முக்கியம். 3 அமைப்பையும் உருவாக்குனது யார்? வருஷம். இது 2மே முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. விதவை மறுமண சங்கம் 1861, புனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884. 3மே முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆரிய சமாஜம். எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1875 உருவாக்கப்பட்டுச்சு. உருவாக்கியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர் மூல்சங்கர். தயானந்த சரஸ்வதி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தின் பெயர் சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற புத்தகம். ஆரிய சமாஜத்தின் முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிறது. மதம் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற ஆரிய சமாஜம் ஒரு முயற்சி தொடங்குறாங்க. அந்த முயற்சியின் பெயர் சுத்தி இயக்கம். சுவாமி தயானந்த சரஸ்வதிக்கு பிறகு தலைமை ஏற்றவர் யாருன்னா சுவாமி ஸ்ரத்தானந்தா அப்படிங்கிற ஒருத்தர். இவருடைய காலத்தில் ஆரிய சமாஜம் 2ஆக பிரியுது. காரணம் தூய்மை கோட்பாடு அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டின் காரணமாக. எப்போ பிரிஞ்சதுன்னா 1893 பிரிஞ்சது. அடுத்தது ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் யார் அப்படின்னா கல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருந்த தட்சணேஸ்வரம் அப்படிங்கிற கோயிலுடைய அர்ச்சகர். இவர் சொன்ன கூற்றுகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஜீவன் என்பதே சிவன் அப்படின்ட்டார். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜீவன் என்பதே சிவன் சொன்னவர் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இரக்கம் தேவையில்லை, சேவையே தேவை. மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் அப்படின்னு சொல்கிறாரு. இவருடைய முதன்மை சீடர் தான் சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தர் பரிந்துரைத்த கோட்பாடு மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் அப்படிங்கிற கோட்பாடு. விவேகானந்தர் எப்படி ஃபேமஸ் ஆனார்னா சிகாகோ மாநாடு வழியாக தான் ஃபேமஸ் ஆனார். சிகாகோ மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1893. அடுத்தது பிரம்ம ஞான இயக்கம். இந்த இயக்கம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1875 உருவாக்கப்பட்டது. உருவாக்கியவர்கள் 2 பேர். மேடம் HP பிளவாஸ்கி. இந்த பிளெயின் வந்திருக்கு, தப்பு. மேடம் HP பிளவாஸ்கி, கர்னல் HS ஆல்காட். இந்த 2 பேரால் உருவாக்கப்பட்டு தான் பிரம்மஞான இயக்கம் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டுச்சு. பிறகு
தலைமையிடத்தை இந்தியாவுக்கு மாற்றுறாங்க. குறிப்பாக சென்னையில் இருக்கிற அடையாருக்கு மாற்றுறாங்க. எப்போ மாற்றுறாங்கன்னா 1886 மாற்றுறாங்க. இந்த பிரம்மஞான இயக்கம் இந்தியாவில் இருந்த பௌத்த மதம் மீண்டும் புத்துயிர் பெற்று வருவதற்கு காரணமாக அமைஞ்சது. கர்னல் HS ஆல்காட்டுக்கு பிறகு தலைவராக வந்தவர் அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அன்னி பெசன்ட் 2 செய்தித்தாள்கள் வெளியிட்டாங்க. நியூ இந்தியா, காமன்வெல்த், ரெண்டுமே தான். அடுத்தது ஜோதிபா பூலே. இவர் எங்கே பிறந்திருக்காருன்னா மகாராஷ்டிராவில் பிறந்திருக்காரு. 1827 பிறந்தார். ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை நிறுவியவே இவர் தான். ஃபஸ்ட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான முதல் பள்ளிக்கூடத்தை கட்டினதே ஜோதிபா பூலே தான். எப்போ கட்டினார்னா 1852 கட்டினார். எங்கே கட்டினார்னா புனேயில் கட்டினார். இவருடைய அமைப்பு சத்திய சோதக் சமாஜ், அதாவது உண்மை நாடுவோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பு. இவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூலின் பெயர் குலாம்கிரி. குலாம்கிரினா என்ன அர்த்தம்னா அடிமைத்தனம் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்தது நாராயணகுரு. இவர் கேரளாவை சேர்ந்தவர். 1854 பிறந்தவர். குறிப்பாக இவரும் ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காரு. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பு. மிக மிக முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக இவர் அனைத்து சமூகத்தவரும் போய் வணங்கக்கூடிய ஒரு கோயிலை கட்டுறாரு. அந்த கோயில் எங்கே இருக்குன்னா அரிபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. குறிப்பாக ஸ்ரீ நாராயண குருவால் நன்மை பெற்ற சமூகம் அப்படின்னா ஈழவ சமூகம். மிக மிக முக்கியமான பாயிண்ட். ஈழவர் சமூகம் தான் இவரால் ரொம்ப நன்மை பெற்றுச்சு. குறிப்பாக இவருடைய இயக்கத்தில் இருந்த முக்கிய தலைவர்கள் குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு. இந்த 2 பேர்த்து மட்டும் நோட் பண்ணிட்டா போதும். அடுத்து ஐயன்காளி. எங்கே பிறந்திருக்காருன்னா இவரும் கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் உள்ள பெங்கனூர் அப்படிங்கிற ஊரில் 1863 பிறந்தவர். ஐயன்காளிக்கு முன்னோடி யாருன்னா ஸ்ரீ நாராயணகுரு. இவர் தொடங்கிய அமைப்பு சாது ஜன பரிபாலன சங்கம். 1907 தொடங்கியிருப்பார். ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படி சொல்லுவாங்க. அந்த சங்கத்தை அவர் தொடங்கியிருப்பார். இவருடைய அமைப்பால், அதாவது ஐயன்காளியுடைய அமைப்பால் நன்மை பெற்ற சமூகம் புலையர் சமூகம். முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஐயன்காளின்னா புலையர் சமூகம், அதுவே நாராயணகுரு அப்படின்னா ஈழவ சமூகம். அடுத்தது சர் சையத் அகமது கான். இவர் முதல்ல ஒரு காலேஜ் கட்டுறாரு. அலிகார் முகமதியா ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி அப்படிங்கிற ஒரு காலேஜை கட்டுறாரு. எப்போன்னா 1875. பிறகு 1920 அந்த காலேஜ் பல்கலைக்கழகமாக மாறுச்சு. குறிப்பாக இவரால் தொடங்கப்பட்ட இயக்கம் அலிகார் இயக்கம். அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் சர் சையத் அகமது கான். அடுத்தது தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கமும் ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கியிருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் சரகன்பூர் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. 1866 உருவாக்கப்பட்டுச்சு. இந்த தியோபந்த் இயக்கத்தின் புதிய தலைவராக வந்தவர் மௌலானா முகமது உல் ஹசன் அப்படிங்கிறவர். இவருடைய தலைமையில் இன்னொரு அமைப்பு உருவாகுது. என்ன அப்படின்னா ஜமைத் உல் உலேமா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. குறிப்பாக இதை தமிழில் இறையியலாளர்கள் அவை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்சிகள். பார்சிகள் அப்படிங்கிறவங்க யாருன்னா ஈரான் நாட்டை சேர்ந்தவங்க. ஈரானில் பார்சிகளுக்கு என்ன பேருனா ஜொராஸ்டியர்கள் அப்படின்னு பேர். பார்சிகள் இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் வந்தாங்க. இந்த பார்சிகளும் சீர்திருத்த சங்கத்தை உருவாக்குனாங்க. பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் இதை ரகுனுமாய் மத்தியாசன சபா அப்படி சொல்லுவாங்க. இது உருவாக்கியவர் யாருன்னா பர்துன்ஜி நவ்ரோஜி என்பவர் 1851 உருவாக்குனார். இந்த பார்சிகளின் சீர்திருத்த சங்கத்தின் தாரக மந்திரம் ராஷ்ட் கோப்தார். மிக மிக முக்கியமான பாயிண்ட். ராஷ்ட் கோப்தார் எதோடைய தாரக மந்திரம்னு கொஸ்டின் வரும். பார்சிகளின் சீர்திருத்த சங்கத்தின் தாரக மந்திரம் ராஷ்ட் கோப்தார்னா என்ன அர்த்தம்னா உண்மை விளம்பி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த பார்சிகள் அமைப்பை சார்ந்த ஒருத்தர் குழந்தை திருமணத்தை தடுக்க சட்டம் இயற்றணும் அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருக்காரு. அவர் யாருன்னா பெரம்ஜி மல்பாரி அப்படிங்கிறவர். இந்த பார்சிகள் சமூகத்திலிருந்தும் மிகச்சிறந்த தலைவர்கள் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தா பெரோசா மேத்தா, தீன்சா வாச்சா. அடுத்தது சீக்கியர் சீர்திருத்த இயக்கம். சீக்கியர்களை பொறுத்த வரைக்கும் 3 இயக்கம் இருக்குது. 3ஐயும் பார்ப்போம். முதல்ல நிரங்கரி இயக்கம். இதை உருவாக்கியவர் பாபா தயால்தாஸ். நிரங்கரினா உருவமற்ற அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நாம்தார் இயக்கம்னு ஒன்று இருக்குது. இதை உருவாக்கியவர் பாபா ராம் சிங். அடுத்தது சிங் சபா அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. இந்த சிங் சபா உருவாக்கப்பட்ட இடம் அமிர்தசரஸ். சிங் சபாவின் முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா சீக்கிய மதத்துடைய புனிதத்தை மீட்டெடுத்தல். அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பே சிங் சபா அப்படின்னு சொல்கிறாங்க. மிக மிக முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு என்னென்னா சிங் சபா. சிங் சபா அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கு அப்படின்னு ஒரு காலேஜ் உருவாக்கம் பண்ணுறாங்க. அந்த காலேஜின் பெயர் கால்சா கல்லூரி. அடுத்தது ராமலிங்க அடிகளார். நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றோம். ராமலிங்க அடிகளார் எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான். இவர் எங்கே பிறந்திருக்காருன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள மருதூரில் பிறந்திருக்காரு. இவர் உருவாக்கிய அமைப்பு 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு தான் உருவாக்குனார். பிறகு இதை தூய தமிழில் மாற்றுறாங்க. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு மாற்றுறாங்க. தென்னிந்தியாவில் 1866 கொடிய பஞ்சம் வருது. இந்த பஞ்சத்தினால் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுறாங்க. அதனால் 1867 இலவச உணவு கூடத்தை உருவாக்குறாரு. இன்றைக்குமே அதில் இலவசமாக சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. ராமலிங்க அடிகளாரின் பாடலை திருவருட்பான்னு சொல்லுவாங்க. இதை சைவர்கள்
மருட்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருட்பான்னா அறியாமையின் பாடல்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வைகுண்ட சுவாமி. வைகுண்ட சுவாமி எங்கே பிறந்திருக்காருன்னா கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் பிறந்திருக்காரு. கன்னியாகுமரிக்கு அருகில் உள்ள சாமித்தோப்பு அப்படின்னு இன்றைக்கி அழைக்கப்படக்கூடிய சாஸ்தா கோவில் விலையில் பிறந்திருக்காரு. முன்னொரு காலத்தில் அதுக்கு பேர் சாஸ்தா கோவில் விலை. ஆனால் இன்றைக்கி என்ன பேருனா சாமித்தோப்பு அப்படின்னு பேர். இவருடைய இயற்பெயர் முடிசூடும் பெருமாள். பிறகு பெற்றோர் பேரை மாற்றுறாங்க, முத்துக்குட்டின்னு பேர் மாற்றுறாங்க. இவர் தெய்வீக அனுபவம் பெற்ற இடம் திருச்செந்தூர். சாமித்தோப்பில் இவர் தியானத்தை தொடங்கிய ஆண்டு 1833. மக்கள் தலைப்பாகை அணியும்படி கூறினார். அதாவது அந்த காலத்தில் உயர்ந்த ஜாதியினர் மட்டும்தான் தலைப்பாகை அணிய முடியும். இவர் எல்லாத்தையுமே அணுகிய சொல்லியிருக்காரு. பல்வேறு ஜாதிகளை சேர்ந்த மக்களை ஒருங்கிணைக்க இவர் ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காரு. அது என்னென்னா சமத்துவ சமாஜம் அப்படின்ட்டு. அந்த சமத்துவ சமாஜத்தில் அனைத்து ஜாதி மக்களும் சேர்ந்து உண்ணக்கூடிய சமவதி விருதுகளை நடத்தியிருக்காரு. மக்கள் இவரை ஐயா அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஐயானா தந்தைன்னு அர்த்தம். இவருடைய சமய வழிபாட்டு முறையின் பெயர் ஐயாவளி. இவரின் நூலின் பெயர் அகிலத்திரட்டு. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அகிலத்திரட்டு இதுதான் மிக மிக முக்கியமான பாயிண்ட். அடுத்தது இவரின் கூற்றுகள். இதுவும் ரொம்ப முக்கியம். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆங்கிலேயர் ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சியை கருப்பு பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது அயோத்திதாசர். அயோத்திதாசரை பற்றி சொல்லணும்னா தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கு என பல பள்ளிகள் உருவாக்கப்படுவதற்கு உந்து சக்தியாக இருந்தவரே அயோத்திதாசர் தான். ஒடுக்கப்பட்டோருடைய கோவில் நுழைவுக்கு ஆதரவாக இவர் ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காரு. அந்த அமைப்பின் பெயர் அத்வைதானந்த சபா அப்படிங்கிறது. அயோத்திதாசரும் ஜான் திரவியம் அப்படிங்கிறவரும் 2 பேரும் சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிற அமைப்பை 1882 உருவாக்கியிருக்காங்க. குறிப்பாக அயோத்திதாசர் தனியாக ஒரு இதழை நடத்தியிருக்காரு. அந்த இதழின் பெயர் திராவிட பாண்டியன். எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1885 தொடங்கப்பட்டது. அடுத்தது அயோத்திதாசர் தனியாக ஒரு அமைப்பை தொடங்கியிருக்காரு, திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்புடைய முதல் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா நீலகிரியில் 1891 நடந்துச்சு. 1907 இவர் வாராந்திர பத்திரிகையை வெளியிடுறாரு. அதுதான் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறது. இதை 1914 அவர் இறக்கும் வரைக்கும் வெளியிட்டிருக்காரு. அடுத்தது அயோத்திதாசர் என்ன பண்ணுறாருன்னா பிரம்மஞான சபையை உருவாக்கிய கர்னல் அச்சு ஆல்காட் அவருடைய தாக்கத்தின் காரணமாக 1898 இலங்கை போயிட்டு அங்கே புத்த மதத்தை தழுவுறாரு. புத்த மதத்தை தழுவிட்டு அதன் அடிப்படையில் சமயத்தை கட்டமைக்க சென்னைக்கு திரும்பி வந்து சென்னையில் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குறாரு. அடுத்தது இவருடைய கூற்றுகளை பார்ப்போம். பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்களே உண்மையான பௌத்தர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஒடுக்கப்பட்டவர்களை ஜாதி பேதமற்ற திராவிடர் அப்படின்னு அழைச்சிருக்காரு. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அவர்களை சாதியற்ற திராவிடர்கள் என்று பதிவு செய்யுமாறு வற்புறுத்தியிருக்காரு. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் முக்கியமான பாயிண்ட்டை பார்த்துட்டோம். இனி புக் பேக் கொஷினை பார்ப்போம். சரியான விடையை தேர்வு செய்யவும். எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டதுன்னா முன்னாடியே பார்த்தாச்சு 1829. யார் ஒழிச்சாங்க? வில்லியம் பெண்டிங் பிரபு. காரணம் ராஜாராம் மோகன் ராய். தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் என்ன? ஆரிய சமாஜம். அடுத்தது யாருடைய பணியும் இயக்கமும் 1856 ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது? முன்னாடியே பார்த்தாச்சு, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ராஷ்ட் கோப்தார் என்பது யாருடைய முழக்கம்னா பார்சிகளின் சீர்திருத்த இயக்கத்தின் முழக்கம். ராஷ்ட் கோப்தார்னா உண்மை விளம்பி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னா பாபா ராம்சிங். சுவாமி ஸ்ரத்தானந்தா என்பவர் யாருன்னா ஆரிய சமாஜத்தில் தயானந்த சரஸ்வதிக்கு பிறகு வந்தவர் சுவாமி ஸ்ரத்தானந்தா. குறிப்பாக ஆரிய சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தியவர். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னா எம்ஜி ரானடே. 3 அமைப்புகளை ஏற்படுத்தியிருப்பார், படித்தோம் இல்லையா? அப்போ யாருன்னா எம்ஜி ரானடே. சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ராமலிங்கர் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார். புனே சர்வஜனிக் சபாவை தோற்றுவித்தவர் எம்ஜி ரானடே. சத்யஜோதக் சமாஜத்தை தொடங்கியவர் ஜோதிபா பூலே ஆவார். குலாம்கிரி நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே. குலாம்கிரினா அடிமைத்தனம் அப்படின்னு அர்த்தம். சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூல் இந்து சமய நேர்மறை கொள்கைகளை பட்டியலிடுகிறது. ராமகிருஷ்ணா மிஷன் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1897 தொடங்கப்பட்டிருக்கும். சிங் சபா என்பது அகாலி இயக்கத்தின் முன்னோடியாகும். ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் கேரளாவில் சாதிய கட்டுமானத்தில் வியத்தகு மாற்றத்தை கொண்டு வந்தது. ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகை துவங்கியவர் யாருன்னா அயோத்திதாசர். எப்போன்னா 1907. அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். வாட்சி பாருங்கள். ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். கரெக்டு தான், ஒரு கடவுள் அப்படிங்கிற கோட்பாட்டை தான் போதிச்சிருக்காரு. அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார். தப்பு, ஆதரிக்கலை, எதிர்த்தார். சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார். அதாவது சமூக தீமைகளை எதிர்த்து தான் சிற்றேடுகளை வெளியிட்டார். அப்போ இதுவும் தப்பு. அடுத்தது ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டவர். தப்பு, 2ஆம் அக்பரால் ஆதரிக்கப்பட்டவர். அப்போ சரியான கூற்று என்பது 1 மட்டும் சரி. அடுத்த கேள்வி,
பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டதுன்னா கரெக்டு, அவரால் தான் நிறுவப்பட்டது. இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபதிகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்ததுன்னா கரெக்டு தான், ஊக்குவித்தது. ஜோதிபா பூலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார்னா தப்பு. பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டதுன்னு தப்பு, மகாராஷ்டிராவை பிறப்பிடமாக கொண்டது. ஸோ 1, 2 மட்டும் தான் சரி. அடுத்த கேள்வி, ராமகிருஷ்ண மிஷன் கல்வி, உடல்நலம், பேடர்களின் போது நிவாரணப் பணிகளை செய்தல் போன்ற சமூக பணிகளில் செய்யலூக்கத்துடன் ஈடுபட்டதுன்னா கரெக்டு தான், இன்றைக்குமே ஆக்டிவாக தான் இருக்காங்க. பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியான இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார்னா கரெக்டு தான், சரிதான். அடுத்தது, ராமகிருஷ்ண மிஷனை ஏற்படுத்தினார்னா தப்பு, அவர் ஏற்படுத்தலை. ராமகிருஷ்ணர் வங்கப்பிரிவினை எதிர்த்தார்னா தப்பு, அவர் அதையெல்லாம் பண்ணலை. ஸோ 1, 2 மட்டும் சரி. அடுத்த கேள்வி, கூற்று ஜோதிபா புலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைக்கான விடுதிகளையும் திறந்தார் அப்படின்னா கரெக்டு தான். காரணம், ஜோதிபா புலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். அப்போ கூற்றும் காரணம் சரி, அப்போ 2மே சரிதான். அடுத்தது பொறுத்துக, ஐயாவளின்னா வைகுண்ட சுவாமிகள், திருவருட்பாடுனா ஜீவகாரணிய பாடல்கள், பாபா தயால்தாஸ்னா நிரங்கரி இயக்கம், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர்னா விதவை மறுமண சீர்திருத்த சட்டம், தேவநாத் தாகூர்னா ஆதி பிரம்ம சமாஜம். அவ்வளோதாங்க, இந்த பாடத்தில் இருக்கிற 100 முக்கியமான கேள்வி பார்த்தாச்சு, புக் பேக் கொஸ்டின் பார்த்தாச்சு. இந்த வீடியோவை 2-3 முறை போட்டு கேட்டிங்கன்னா இதுவே நல்லா மைண்டில் பதிஞ்சிரும். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கேள்வி வரும், அதனால் டீப்பாக எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு தெளிவாக படிச்சிருங்க. இதே மாதிரி எக்கனாமிக்ஸுக்கும் வீடியோ போட்டிருக்கோம், இதே மாதிரி 11ஆம் வகுப்பு எக்கனாமிக்ஸுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். 11ஆம் வகுப்பில் 6 பாடத்தை மட்டும் தான் நீங்கள் படிக்கணும், அதுக்கும் தெளிவாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.